My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 5 வருடத்துக்கு பாண்ட் அப்படிங்கிறது சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதை பற்றி நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட கேட்டாங்க, சார் இஸ் இட் கம்பல்சரி கண்டிப்பாக நாங்கள் படித்து முடிச்சோன்னா 5 வருஷம் ஒர்க் பண்ணணுமா, இல்லைனா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது கேட்குறாங்க. எதனால் இந்த சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸில் அனெக்ஷர் 9ல் இந்த பாண்ட் டீட்டெயில்ஸ் பற்றின ஒரு அனெக்ஷர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கவர்மெண்ட் காலேஜஸில் சேரக்கூடிய எல்லா மாணவர்களுமே கண்டிப்பாக இந்த பாண்டை சைன் பண்ணி கொடுத்துட்டு தான் அட்மிஷன் அப்படிங்கிறது போடுவாங்க. அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் திஸ் இஸ் அ மேண்டேட்ரி டாக்குமெண்ட். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அங்கேயே நோட்டரியெல்லாம் கொடுப்பாங்க, அல்லது அந்த காலேஜில் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு நோட்டரி கிட்ட அல்லது நீங்கள் இந்த பாண்டெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் சொல்லுவாங்க. நம்ம வீடியோவும் போடுவோம். ஆனால் இந்த பாண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி 5 இயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதை பிரேக் பண்ணால் நமக்கு பெனால்ட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த பாண்ட் வரும், இஸ் இட் ரியலி கம்பல்சரி அப்படிங்கிறத பற்றின கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய மாணவர்களுக்கு இதை பற்றின கேள்விகள், சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸில், எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் சேரும்போது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டக்கூடிய ஆண்டு கட்டணம், அதாவது கல்வி கட்டணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 18,073 ரூபா தான். அதே இது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸ் போனீங்கனாலோ அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா போனீங்க அப்படின்னாலோ பல லட்சங்களில் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் குறைவான கல்வி கட்டணத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளை படிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறதுனால ஏதாவது ஒரு மேண்டேட்ரி எமர்ஜென்சி டைமில், என்னென்னா ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷனில் டாக்டர்ஸ்னுடைய நீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் படித்து முடித்த 2 வருஷத்துக்குள்ளே படித்து முடித்த மாணவர்களை அவங்க தேவைப்பட்டால் சில இடங்களில் உங்களை பணிபுரிய சொல்லலாம். அதற்கு அரசாங்கத்திற்கும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கும் சரி முழு அதிகாரமும் இருக்குது. அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சைன் பண்ணிவிட்டு தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சொல்லுவீங்க. ஆனால் பை டிஃபால்ட் நீங்கள் சேர்ந்து முடித்தோடனே, அதெல்லாம் படித்து முடித்த உடனே நீங்கள் அவங்க சொல்கிற இடங்களில் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஒரு வேளை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது, ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் வருது, அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் டாக்டர்ஸ்னுடைய நீடு தேவை, சொசைட்டிக்கு உங்களுடைய சேவை தேவை அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா தென் அந்த நேரத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை கட்டாயம் நீங்கள் அவங்க சொல்கிற இடங்களில் நீங்கள் பணிபுரியணும். அது 1 வருஷமாக இருக்கலாம், 2 வருஷமாக இருக்கலாம். பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். அந்த டைமில் ஒரு எமர்ஜென்சி கால் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் உங்களை கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அனெக்ஷர் 9ல் தெளிவாக போட்டிருப்பாங்க, படித்து பாருங்கள். இதில் நீங்கள் உங்களுடைய பேரண்ட் எல்லாருமே நீங்கள் சைன் பண்ணி நோட்ரிகிட்ட கொடுத்து தான் நீங்கள் இட் இஸ் அன் லீகல் அக்ரிமெண்ட் பாண்ட். ஸோ நீங்கள் அதை சைன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேரணும். அதுதான் இந்த அனெக்ஷர் 9. இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடச்சதுக்கப்புறம் அந்த காலேஜஸ்க்கு நீங்கள் நேரடியாக போகும்போது அந்த கல்லூரிகளே இதை பற்றின விவரங்களை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போதைக்கு அது தேவை கிடையாது. லெட்ஸ் கான்சன்ட்ரேட் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்ச ரிசல்ட்லாம் வரும்போது அந்த டைமில் இதை குறித்த இன்னும் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் கிடையாது. தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் இந்த பாண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரியெல்லாம் கிடையாது. பட் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டால், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் அரைஸ் ஆகுது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் உங்களை இதே மாதிரியான அரசு மருத்துவர்களை, இல்லை அரசு கல்லூரிகளில் படித்த மாணவர்களை அவங்க அந்த சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுறதுக்காக உங்களுடைய சேவையை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுதான் இந்த அனெக்ஷர் 9ல் இருக்கக்கூடிய பாண்டு பற்றின டீட்டெயில்ஸ். இதை பற்றி இப்போதைக்கு பெருசாக ஒரி பண்ண வேண்டாம். எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகும்னு சொல்லி நம்ம நினைப்போம். இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி கால்லாம் வராது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். தொடர்ந்து வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்மளுடைய சேனலில் வீடியோவை பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சந்தேகத்துக்கு பதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் இது வரைக்கும் நீங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.